வணக்கங்க. இந்த வீடியோவில் சாலிட்வொர்க்ஸ் டிராயிங் ஷீட்ஸில் இருக்கக்கூடிய டைட்டில் பிளாக்கை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, அப்புறம் எப்படி ஆட்டோ அப்டேட் ஆகிற மாதிரி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எங்கள் அட்வான்ஸ்டில் போயிட்டு நான் கஸ்டமைஸ்டாக ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணால் இங்கே நேம் மட்டும் இருக்குது. வேறு டைட்டில், டிராயிங் நம்பர், ட்ரான் பை, செக்டு பை, குவாலிட்டி அப்ரூவல், மெட்டீரியல் வெயிட்டு, இந்த வேறு எந்த டீட்டெயில்ஸுமே இதில் இல்லைங்க. சரிங்களா? இப்போ வேறு எந்த டீட்டெயில்ஸுமே இங்கே இல்லை. ஓகேங்களா? நான் இந்த இடத்துல அதே மாடலை கொண்டு வரேன். ஓகேங்களா? கொண்டு வந்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ இங்கே பாருங்கள், என்னோடய டைட்டில் பிளாக் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இது என்னோட மாடலோட டிஸ்கிரிப்ஷன். இது நான் க்ரியேட் பண்ணியிருக்க மாடலோட ட்ராயிங் நம்பர். சரிங்களா? இதை யார் ட்ரா பண்ணால், யார் செக் பண்ணால், யார் அப்ரூவல் பண்ணியிருக்கா, எந்தெந்த டேட்டில் பண்ணியிருக்காங்க, இங்கே ரிவிஷன் இது எத்தனாவது ரிவிஷன் முதற்கொண்டு எல்லா டீட்டெயிலும் வந்துருச்சு. இங்கே நான் பெருசாக எதுவும் எடிட் பண்ணுற மாதிரி இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா நான் லோகோ மட்டும் கொண்டாந்து வைக்கணும். ஸோ அது இந்த இடத்துல அது தேவை கிடையாது. சரிங்களா? நமக்கு முக்கியமாக தேவை என்னென்னா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் எப்படி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்மளோட இப்போ ரெக்குயர்மெண்ட். சரிங்களா? இந்த டைட்டில் பிளாக் நான் கஸ்டமைஸ்டாக க்ரியேட் பண்ணது. ஸோ இதுதான் எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு blank ஃபார்மேட் நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா புதுசாக ட்ரா பண்ணிகிட்டு இருந்தால் டைம் ஆகும். அதனால நான் ஆல்ரெடி ஒரு blank ஃபார்மேட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த ஷீட் இருக்குது, இதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஷீட் ஃபார்மேட் கொடுத்தா இங்கே பாருங்கள், உள்ளே எதுவுமே கிடையாது. ஸோ இதை நான் blank-ஆக தான் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ நான் இந்த எடிட் ஷீட் ஃபார்மேட் விட்டு வெளியே வரேன். இப்போ பாருங்கள், இது பிளாங்காக இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன், அதாவது நம்ம இந்த இடத்துல ஒரு நோட் க்ரியேட் பண்ணணும். அந்த நோட்டை பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டியோட லிங்க் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், எடிட் ஷீட் ஃபார்மேட் போகிறேன். போயிட்டு இந்த இடத்துல நான் ஒரு நோட் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 டாட் வச்சுருங்க. வச்சுட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த நோட் கமாண்ட் விட்டு வெளியே வரும். இல்லாட்டி அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஏன் நான் 3 டாட் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வெறும் எம்டி நோட்டாக மட்டும் வச்சிட்டிங்கன்னு வைங்க, பாருங்கள் நோட் இங்கே இருக்கிறதே தெரியாது. நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 3 டாட் 3 டாட் ஆர் 3 லைன் பிளேஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் 25 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக என்னோட டைட்டில் வரணும் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ இதே மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு டீட்டெயில்ஸ் வரணுமோ அந்தந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு நோட் ஃபைல் கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல எனக்கு டிராயிங் நம்பர் வரணும். இங்கே ஃபாண்ட் சைஸ் நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன், 25 கொடுத்துருக்கேன். ஆனால் 25 இந்த இடத்துல ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் இங்கே இருக்கிற நோட்டை இங்கே இருக்கிற ஃபாண்ட் சைஸில் நான் ஒரு நோட் க்ரியேட் பண்ணுறேன். அது பார்த்திங்கன்னா 12 இருக்குது. சரிங்களா? நான் மறுபடியும் நோட் போயிட்டு இங்கே கொடுக்காம நான் என்ன பண்ணுறேன்னா, இதையே காப்பி பண்ணி இந்த இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டு அதை கண்ட்ரோல் ஆல் கொடுத்து டெலீட் கொடுத்துட்டு 3 டாட் வச்சுக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், இங்கே ட்ரான் செக்டு அப்ரூவல் இருக்கா. ஸோ இங்கேயும் நமக்கு ஒரு நோட் வேணும். தெரியுதுங்களா? இங்கேயும் நமக்கு ஒரு நோட் வேணும்.
சரிங்களா. அதுக்கு நான் இங்கே இந்த பாக்ஸ்குள்ளார இந்த ஃபாண்ட் சைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. அதனால் நான் இதையவே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆல் கொடுத்து டெலீட் கொடுத்துட்டு 3 டாட் வச்சுக்கிறேன். சரிங்களா. 3 டாட் ஆர் மைனஸ் சிம்பிள் ஏதோ ஒன்று நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கோசரம் நம்ம சிம்பிள்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இதை அப்படியே காப்பி பண்ணி மறுபடியும் கீழே பேஸ்ட் பண்ணுறேன். மறுபடியும் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். மறுபடியும் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்துலலாம் நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் வேணும். அதை வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியில் லிங்க் பண்ண போகிறோம். சரிங்களா. அப்புறம் மெட்டீரியல் இந்த இடத்துல ஒரு நோட் ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு நோட் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அலைன்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எப்படி பார்த்தாலும் இதை கடைசியாக ஒரு தடவை நம்ம மெட்டீரியல் மாடல் உள்ளே கொண்டு வந்துட்டு அலைன்மெண்ட்லாம் பார்த்துட்டு தான் இதை நம்ம ஃபைனல் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சென்டராக ஒரு அலைன்மெண்ட்டை நான் மேக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த நோட் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஆல்ரெடி இருக்கிற சிம்பிள்ஸை டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல இங்கே பாருங்கள் லிங்க் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல மாடல் ஃபவுண்ட் ஹியர் அப்படிங்கிற இடத்துல இந்த டிராயிங் வியூ ஸ்பெசிஃபைடு இந்த ஷீட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்னோட டிஸ்கிரிப்ஷன் வேணும். அதுக்கு இந்த ஃபைல் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு கஸ்டமில் போயிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நேம் வந்து நான் ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அது டிஸ்கிரிப்ஷன் இஷ்யூ டூப்ளிகேட் ப்ராப்பர்ட்டி நேம் அப்படின்னு வருது. அதாவது ஆல்ரெடி இருக்குது, அதனால் டூப்ளிகேட் க்ரியேட் பண்ண முடியாதுன்னு வருது. சரிங்களா. ஸோ உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி போய் அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே பிளாங்காக விட்டுறலாம். ஓகேங்களா. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். மறுபடியும் ப்ராப்பர்ட்டி நேம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நான் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணாமல் நான் அப்படியே ஓகே கொடுக்குறேன். சரிங்களா. ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து நான் இந்த ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணுறேன். சரிங்களா. இதை நான் வந்து அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த மாடல் வியூவை உள்ளே கொண்டு வரேன். நான் ஆல்ரெடி கொண்டு வந்த வியூவே கொண்டு வரேனே. சரிங்களா. கொண்டு வந்துட்டேன்னா இப்போ எனக்கு இந்த இடத்துல வியூ வரல, இந்த இடத்துல எந்த டீட்டெயில்ஸ் வரல. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா ரீபில்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கொடுக்க போகிறேன். ரீபில்ட்னா ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரின்னு வைங்களேன். லாஸ்ட்டாக என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோமோ அதுக்கோசரம் வந்து ஒரு தடவை ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா. இப்போ பாருங்கள், எனக்கு அதோட டிஸ்கிரிப்ஷன் நேம் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகேங்களா. மற்ற இடத்துல எல்லாம் பாருங்கள் எதுவும் வராது. ஏன்னா அங்கெல்லாம் நான் எந்த ப்ராப்பர்ட்டியுமே நான் லிங்க் பண்ணவே இல்லை. சரிங்களா. இப்போ இந்த மாடலை நான் இந்த ஷீட்டில் வந்து டெலீட் பண்ணுறேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து போயிடுச்சு. ஏன்னா இந்த ஷீட்டில் தான் எந்த மாடல் வியூவுமே இல்லையே. சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா நோட்க்கும் ப்ராப்பர்ட்டியை லிங்க் பண்ண போகிறோம். சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன இருக்குது, டிராயிங் நம்பர். ஸோ இந்த நோட்டை டபுள் கிளிக் பண்ணிட்டு, இது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குல்ல, அதனால் ஜஸ்ட் இது அப்படி வேறு இடத்துக்கு மூவ் பண்ணி வச்சுக்கலாம் பொசிஷனை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 3 ஆல்ரெடி கொடுத்துருக்க டாட்ஸை வந்து கண்ட்ரோல் ஆல் கொடுத்து டெலீட் கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் சப்போஸ் இங்கே ஏதாவது டைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது அப்படியே உங்கள் ட்ராயிங்கில் வரும். சரிங்களா. அதனால இந்த இடத்துல வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ இங்கே லிங்க் டு ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல ஃபைல் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு இங்கே கஸ்டம், இந்த இடம் ரொம்ப முக்கியம். நீங்கள் சம்மரியில் போனீங்கன்னா எதுவுமே இருக்காது, கஸ்டமில் தான் போகணும். சரிங்களா. ஏன்னா இப்போ என்ன சொன்னேன், டிராயிங் பார்ட் நம்பர் சொன்னேன். எனக்கு பார்ட் நம்பர் இங்கே இருக்குது. ஆனால் இப்போ நான் கொடுத்தனா வராது. ஏன்னா நான் ஆல்ரெடி இதெல்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இப்படி ஸ்க்ரால் பண்ணி பார்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு
இங்கே நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. சரிங்களா? ஓகே கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் மாடல் ஃபவுண்ட் ஹியர், அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் கஸ்டமில் வந்துட்டு ஓகே பார்ட் நம்பர் இருக்குது. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி நேமில் பார்ட் நம்பர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஆட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து ப்ரீவியூ கிடச்சிருச்சு. நான் அப்படியே ஓகே கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னது முக்கியமான விஷயம், மெட்டீரியல். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி உள்ளே இருக்கிறத டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இந்த லிங்க் டு ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு மாடல் ஃபவுண்ட் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு ஃபைல் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு மெட்டீரியல் ஆட் பண்ணியிருக்கேன்னா ஒரு தடவை நான் செக் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த இடத்துல ஆல்ரெடி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ப்ராப்பர்ட்டியில். சரிங்களா? அப்போ எனக்கு இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் மெட்டீரியல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இது மேபி ஃபார்முலானும் வச்சுக்கலாம், இல்லை ஈக்குவேஷனும் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இங்கே இந்த இதை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த நோட்டை இப்போ கண்ட்ரோல் ஆல் கொடுத்து டெலீட் கொடுத்துட்டு இதை வந்து நான் லிங்க் டு ப்ராப்பர்ட்டி பண்ணுறேன். இது என்னது வெயிட். ஸோ கஸ்டமில் வெயிட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து நான் வெயிட் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். எனக்கு அதுக்கான ஃபார்முலா வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ட்ரான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். இப்போ நான் இதை டெலீட் பண்ணுறேன். இந்த லிங்க் டு ப்ராப்பர்ட்டியில் வரேன். மாடல் ஃபவுண்ட் ஹியர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். இங்கே போயிட்டு ட்ரான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், ட்ரான் பை. ஓகேங்களா? ஸோ அதனால் இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி நேமில் ட்ரான் பை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா? எனக்கு இந்த ஈக்குவேஷன் இங்கே கிடச்சிருச்சு. இது செக்குடில் போயிட்டு லிங்க் டு ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு மாடல் ஃபவுண்ட் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு ஃபைல் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு செக்குடு அப்படின்னு ஆல்ரெடி நான் ஆட் பண்ணியிருக்கேன், செக்குடு பைங்கிறத. ஸோ இங்கே வந்துட்டு நான் செக்குடு பை அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணிட்டு நான் இங்கே ஓகே கொடுக்குறேன். சரிங்களா? இது வந்து என்ன குவாலிட்டி அஷூரன்ஸ், குவாலிட்டி அப்ரூவல். ஓகேங்களா? சேம் இதில் வந்துட்டு மாடல் ஃபவுண்ட் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு ஃபைல் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு QA அப்ரூவல் அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நான் ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து குவாலிட்டி அப்ரூவல் அப்படிங்கிற ஆப்ஷனை அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேட்டு. இதுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்க அந்த சிம்பிள்ஸை டெலீட் பண்ணிவிட்டு லிங்க் டு ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு ஆல்ரெடி எல்லாம் இங்கே கொடுத்துட்டேன், அதனால் டைரெக்டாக இதுக்கே போகிறேன். சரிங்களா? ட்ரான் டேட் எங்கே இருக்குது? இந்த இங்கே இருக்குது. இதை கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். மாடல் ஃபவுண்ட் ஹியர். ஓகேங்களா? ஸோ ட்ரான் டேட் இப்போ நான் கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறத டெலீட் பண்ணிவிட்டு லிங்க் டு ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு மாடல்ஸ் ஃபவுண்ட் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு இது வந்து செக்டு டேட். சரிங்களா? நான் இதை இங்கே கொடுக்குறேன். இப்போ அப்ரூவல் டேட் இதை மாடிஃபை பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு லிங்க் டு ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு மாடல்ஸ் ஃபவுண்ட் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு இங்கே நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேங்க, அதனால் இந்த ஆப்ஷனுக்கு இப்போ நான் போகல. சரிங்களா? இப்போ என்னது அப்ரூவல் டேட். ஓகே இதை கொடுத்து நான் ஓகே கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இதையெல்லாம் வந்து ஒரு பொசிஷன் பண்ணுறேன்.
சரிங்களா. இது அதே மாதிரி இது இப்படி ஈக்குவேஷன் மெர்ஜ் ஆகுது அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. அது வியூவாக பார்க்குறப்ப ஈக்குவேஷன் இப்படி ஒன்று மேலே ஒன்று மெர்ஜ் ஆக தான் செய்யும். ஆனால் நமக்கு நேம் அப்படிங்கிறப்ப இவ்வளோ பெருசு வராது. அப்படி வந்தால் அதுக்கேற்ற மாதிரி டைட்டில் பிளாக் லென்த்தை வந்து மாடிஃபை பண்ணிக்க வேண்டியது தான். சரிங்களா. ஸோ இப்போ எல்லாமே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ரிவிஷனுக்கு அதே மாதிரி தான். இங்கே இருக்கிற நோட்டை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி உள்ளே இருக்கிற நோட்டை வந்து நான் டெலீட் பண்ணுறேன். அப்படியே லிங்க் டு ப்ராப்பர்ட்டிக்கு போகிறேன். மாடல்ஸ் ஃபவுண்ட் ஹியரில் போயிட்டு ரிவிஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை இங்கே நான் லிங்க் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ அவ்வளோதான். அடுத்தது இதுதான் ஃபைனல். இது என்னென்னா ஷீட் 1/1 ஷீட் 1/2 அப்படிலாம் இருக்கும் இல்லையா, அந்த ஆப்ஷன். இப்போ வந்து பாருங்கள், இந்த நோட்டை நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆல் கொடுத்து டபுள் கிளிக் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஆல் கொடுத்து எல்லாம் டெலீட் பண்ணுறேன். இப்போ லிங்க் டு ப்ராப்பர்ட்டிக்கு போகிறேன். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இங்கே ஷீட் அப்படிங்கிற வேர்டை நான் டைப் பண்ணிக்கிறேன். சரிங்களா. லிங்க் டு ப்ராப்பர்ட்டிக்குள்ள வர போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷீட் அப்படின்னு இருக்கும். சாலிட் ஒர்க்ஸ் கரண்ட் ஷீட் அப்படின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணுறேன். ஆடு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஆஃப்னு கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் லிங்க் டு ப்ராப்பர்ட்டிக்கு போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஷீட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து டோட்டல் ஷீட் இதில் ஒன்று தான் இருக்குது. இதில் ஷீட் 1/1 அப்படிங்கிற டேட்டா இங்கே வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், எல்லா ப்ராப்பர்ட்டியும் கொடுத்தாச்சுங்க. இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அப்பப்போ நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம சேவ் பண்ணிக்கணுங்க. மாடல் வியூ கொடுக்குறேன். இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்க மாடலை உள்ளே கொண்டு வரேங்க. அதே சேம் மாடல் உள்ளே கொண்டு வரேன். சரிங்களா. இப்போ வந்து நான் ரீபில்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருச்சு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் பிளாக்கை வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான செட்டிங் டீட்டெயில்ஸ். சரி, இப்போ வந்து இதை நம்ம இவ்வளோ வேலை பண்ணுறதுக்கு நம்ம தனித்தனியாகவே டைப் பண்ணிட்டு போயிடலாமே, இது எதுக்கு மாடல் கொண்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வைங்களேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வுட்டு. சரிங்களா. இதை பார்த்தாவே வுட்டு அப்படின்னு தெரியுது, ஆனால் என்ன வுட்டுன்னு தெரியாது. அதுக்கு தான் இங்கே நம்ம டீக் அப்படின்னு கொடுத்துட்டோம். சரிங்களா. இப்போ இந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டியை மாற்ற சொல்கிறாங்க. என்னன்னு மாற்ற சொல்கிறாங்க, ஒரு பிளைன் கார்பன் ஸ்டீல் அப்படின்னு மாற்ற சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல மெட்டீரியல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, டீக் இருக்குல்ல, அதை ரைட் கிளிக் பண்ணி பிளைன் கார்பன் ஸ்டீல் அப்படின்னு மாற்றுறோம். மாற்றிட்டு சேவ் கொடுக்குறோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறேன். டிராயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது பிளைன் கார்பன் ஸ்டீலாக மாறிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே பிரிண்ட் எடுத்து கொடுத்தோன்னு வைங்களேன், மேனுவலாக இந்த இடத்துல எடிட் பண்ணுறப்ப தப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல மாற்றாம விட்டுருவோம், அப்படியே டீக்குனே இருக்கும். இதே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கிறனால நம்ம வந்து ஒரு வேளை மறந்துட்டா கூட இந்த இடம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த இடத்துல வெயிட் பாருங்கள் 2.29 அப்படின்னு இருக்கு. ஆனால் இது என்ன கேஜியா கிராமா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. சரிங்களா. அப்போ நம்ம பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஈக்குவேஷன் ஆட் பண்ண மறந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன், எடிட் ஷீட் ஃபார்மேட்டுக்கு போகிறேன். போயிட்டு இங்கே இருக்கிற நோட்டை அப்படியே இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இதை டெலீட் பண்ணிவிட்டு இங்கே லிங்க் டு ப்ராப்பர்ட்டின்னு இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு மாடல்ஸ் ஃபவுண்ட் ஹியர்னு இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா யூனிட் ஆஃப் மெஷர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இங்கே பாருங்கள், ஃபைல் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு இந்த கஸ்டமில் யூனிட் ஆஃப் மெஷர் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், மாஸ் யூனிட் ஆஃப் மெஷர் அப்படிங்கிற இடத்துல யூனிட்ஸ். ஆமாம், இது இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் யூனிட் ஆஃப் மெஷர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து நான் இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, ஆட் பண்ணுறேன். இப்போ இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு பிளாங்காக விட்ருவோம்ல,
ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிட்ஸ் அப்படிங்கிற இடத்துல யூனிட் ஃபார் மாஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். கொடுத்தா டிஃபால்ட்டாக இங்கே நான் என்ன செட்டிங்ஸ் வச்சுருக்கேன், எங்கள் கஸ்டம் செட்டிங்ஸில் எனக்கு மாஸ் வந்து கிலோகிராமில் வேணும் அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன். அதனால ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆயிடுச்சு. சரிங்களா, கிலோகிராம் அப்படின்னு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் யூனிட் ஆஃப் மெஷர் கொடுத்துட்டு பிளாங்காக விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிராயிங்கில் வராது. ஸோ யூனிட் ஆஃப் மெஷர் கொடுத்துட்டு இந்த இடத்துல யூனிட்ஸ் அப்படிங்கிற இடத்துல யூனிட் ஃபார் மாஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். நான் 2 டைம் கொடுத்துட்டேன். சரிங்களா, இப்போ பாருங்கள், யூனிட்ஸ் போயிட்டு யூனிட் ஃபார் மாஸ். இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் பண்ணாவே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு வரும். சரிங்களா, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல யூனிட்ஸ் அப்படிங்கிற இடத்துல யூனிட் ஃபார் மாஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதே மாதிரி வேறு எதுக்குன்னா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் ஆல் கொடுத்து டெலீட் கொடுக்குறேன். நம்ம மெட்டீரியல் ஆட் பண்ணோன்னே இந்த இடம் பிளாங்காக இருக்கும். அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா இந்த இடத்துல மெட்டீரியல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம சூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாடலிங்கில் நம்ம பிளெயின் கார்பன் ஸ்டீல் கொடுத்துருந்தோம். அதனால ப்ராப்பர்ட்டியில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டிடெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா, கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க. இதே மாதிரி வெயிட் இருக்கு இல்லையா, இப்போ நான் பாருங்கள் கண்ட்ரோல் ஆல் கொடுத்து டெலீட் கொடுத்துட்றேன். வெயிட்டில் போயிட்டு வெயிட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணும்போது இங்கே ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு மாஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவது SWன்னு போட்டிருக்கும் மாஸ். ஓகேங்களா, அதை நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மாஸ் வந்து கால்குலேட் ஆகி டிடெக்ட் ஆயிரும். சரிங்களா, ஆமாம், இது வந்து ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் கூட நம்ம மேனுவலாக கொண்டு வர்றது தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இதை கொடுத்தா தான் அங்கே டிராயிங்கில் வந்து ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா, இப்போ கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்போ வந்து யூனிட் ஆஃப் மெஷர் அப்படிங்கிற ஈக்குவேஷனை நான் ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கிலோகிராம் அப்படின்னு இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ நான் இந்த ஷீட்டை விட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ அலைன்மெண்ட்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா, எல்லா அலைன்மெண்ட்டும் பக்காவாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறேன். இது மட்டும் பார்த்திங்கன்னா சென்டராக இல்லை. ஸோ மறுபடியும் எடிட் ஷீட் ஃபார்மேட்டுக்குள்ளே போகிறேன். போயிட்டு இதை வந்து நான் சென்டர் பண்ணிக்கிறேன். வேறு இதை இப்படி பக்கத்தில் கொண்டு வந்து இப்படி வச்சுக்கிறேன். சரிங்களா, வேறு அவ்வளோதான். மீதியெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு வைங்களேன். இதை சென்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைட்டில் பிளாக் அப்டேட் ஆகிற மாதிரி ஒரு டிராயிங் ஷீட்டை வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். சரிங்களா, இப்போ இந்த வியூவை நான் டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணேன்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற எல்லா டீட்டெயிலும் போயிடுச்சு. இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ நான் ஒரு தடவை மறுபடியும் செக் பண்ணுறேன். இந்த மாடல் வியூவை உள்ளே கொண்டு வரேன். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இந்த நமக்கு தேவையான மாடலை உள்ளே கொண்டு வந்துட்டு நான் ரீபில்டு கொடுக்குறேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ராப்பர்ட்டியும் அப்டேட் ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ அப்போ இதுதான் நம்ம டிராயிங் ஷீட். சரிங்களா, இதை வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸில் போயிட்டு டிராயிங் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கொடுக்க போகிறேன். அதை கொடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டெம்ப்ளேட் இருக்கக்கூடிய ஃபோல்டர் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளார இருக்குது. இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டெம்ப்ளேட். இது இந்த ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸ் இந்த 5 கம்பெனி அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணது. ஸோ நான் இந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட் ஃபோல்டருக்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நேம் கொடுத்து இதை சேவ் பண்ணுறேன். கஸ்டம் A3 லேண்ட்ஸ்கேப். ஓகேங்களா, அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து டிராயிங் டெம்ப்ளேட்டாக நான் வந்து இந்த இடத்துல சேவ் பண்ணுறேன். சரிங்களா, அவ்வளோதாங்க, நம்ம டிராயிங் ஷீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஃபைலில் போகிறேன், நியூ போகிறேன். இப்போ டிஃபால்ட் டெம்ப்ளேட் ஃபோல்டருக்குள்ளே பாருங்கள், நான் க்ரியேட் பண்ண டிராயிங் ஷீட் இங்கே இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். என்னோடய மாடலை உள்ளே கொண்டு வரேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அப்டேட் ஆயிடுச்சு. இது எப்படி தானாக ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகுமா அப்படின்னா அப்படி ஆகாது. நம்ம தான் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபீட் பண்ணணும். எந்த இடத்துல அப்படின்னா
இந்த பார்ட் ஃபைல் இருக்கு இல்லைங்களா, இந்த பார்ட் ஃபைலோட ஃபைலில் போனீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு இங்கே கஸ்டம் அப்படிங்கிற இடத்துல இது எல்லாமே நம்ம ஃபீட் பண்ணணும். இப்போ ட்ரான் பை அப்படிங்கிற இடத்துல நான் டைப் பண்ணியிருக்கேன் ஆல்ஃபா 1 அப்படின்னு. சரிங்களா, இதை வேறு ஏதாவது நேம் SS1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா, அதே மாதிரி இங்கே வெயிட் அப்படிங்கிற இடத்துல நான் அந்த ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு மாஸ்ன்னு கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அப்படி இந்த வெயிட்டை நான் ஈக்குவேஷன் மூலிமா ஆட் பண்ணியிருக்கேன். மெட்டீரியலில் இதே தான், போயிட்டு ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு இங்கே மெட்டீரியல் அப்படின்ட்டு இல்லையா, ஸோ அதை செலக்ட் பண்ணி அந்த ஈக்குவேஷன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பார்ட் நம்பருங்கிறது நான் மேனுவலாக நானே கொடுத்துருக்கேன் டைப் பண்ணிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நம்பர் கொடுக்குறேன், சாம்பிள் 001 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னோடய பார்ட் நம்பர் இது தான். ஓகேங்களா, இது செகண்ட் ரிவிஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, செக்குடு பை அதுக்கு வேறு ஒரு நேம் கொடுக்குறேன், SS2. சரிங்களா, அடுத்தது டிஸ்கிரிப்ஷன், இதான் நான் டைப் பண்ணது தான், நான் வேறு ஒரு நேம் மாற்றிக்கிறேன். சரிங்களா, இப்போ யார் அப்ரூவ் பண்ணியிருக்கா அப்படிங்கிற இடத்துல நான் இந்த நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ட்ரான் டேட் அப்படிங்கிற இடத்துல நான் 10 ஜனவரி 2024 அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா, இப்போ இந்த டெக்ஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிட்டு வேறு ஒரு டேட், அதாவது எந்த டேட்டில் செக் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு டேட் கொடுக்குறேன், எந்த டேட்டில் அப்ரூவ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு டேட் கொடுக்குறேன், அதே டேட்டே கொடுக்குறேன். சரிங்களா, யூனிட் ஆஃப் மெஷருக்கு இங்கே யூனிட்ஸில் போயிட்டு யூனிட் ஃபார் மாஸ் அப்படின்னு நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சரிங்களா, இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டேன். இதெல்லாம் இந்த கான்ஃபிகரேஷன்லேயும் கரெக்டாக அப்டேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். சரிங்களா, ஒரு வேளை ஆகலை அப்படின்னா இதெல்லாம் நம்ம மாடிஃபை பண்ணிடணும். சரிங்களா, இதெல்லாம் நம்ம மாடிஃபை பண்ணணும். இப்போ பாருங்கள், SS1 கஸ்டம் போயிட்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான கண்டிஷன்ஸ் தான் கொடுக்கணும். மாற்றி மாற்றி கொடுத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்காது. பார்ட் நம்பர் என்னது, பார்ட் நம்பர், ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன். சரிங்களா, மெட்டீரியலுக்கு ஈக்குவேஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன், யூனிட் ஆஃப் மெஷருக்கு ஈக்குவேஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன், பேஸ் பிளாக் சாம்பிள். ஓகேங்களா, இப்போ 1 செகண்ட் எல்லாம் கிராஸ் செக் பண்ணிட்டு நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபைலோட ப்ராப்பர்ட்டியில் எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் நான் ஃபீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். எஸ், சேஞ்சஸ் சேவ் பண்ணுமான்னு கேட்குது, நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் மாடிஃபை பண்ணதுக்கோசரம் அப்டேட் ஆயிரும். சரிங்களா, இது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ட்ராயிங்கில் ஆகணும் அப்படின்னா இதை நம்ம பார்ட்டில் டீட்டெயில்ஸ்லாம் ஃபீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா, அப்புறம் இதில் அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த டிராயிங் ஷீட்டில் இருக்கோம். இப்போ இந்த டைட்டில் பிளாக்ல இந்த முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஷீட் ஃபார்மேட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இதை டபுள் கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கணும். சரிங்களா, ஸோ இதை உள்ளே போகாமல் எடிட் ஷீட் ஃபார்மேட்டுக்குள்ளார போகாமல் அப்படியே வெளியில் இருந்தே இதை நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு டைட்டில் பிளாக் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே கிளியர் செலெக்ஷன்ஸ் 2 செலக்ட் ஆனிச்சு, அதை நான் கிளியர் செலெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா எந்தெந்த ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவோமோ அந்த ப்ராப்பர்ட்டிலாம் செலக்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டைட்டில் பிளாக், இந்த டிஸ்கிரிப்ஷன், ட்ராயிங் நம்பர், நெக்ஸ்ட் இங்கே இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான் பை, செக்குடு பை, குவாலிட்டி, அது மாதிரி என்னென்னலாம் நம்ம இப்போ கஸ்டமைஸ் பண்ணுவோமோ
அந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஓகே கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே கொடுத்துட்டு இந்த எடிட் ஷீட் ஃபார்மேட் விட்டு வெளியே வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் ஷீட் ஃபார்மேட்டுக்குள்ளே போகவே இல்லை. ஆனால் இதை நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த இடம் எடிட் ஆகிற மாதிரி சேஞ்ச் ஆகும். சரி, ஸோ இந்த இடத்துல நான் சாம்பிள் 1 வந்து மாடிஃபை பண்ணோம். அப்படியே டபுள் கிளிக் பண்ணிட்டு சாம்பிள் 2. சரிங்களா? இங்கே டிராயிங் நம்பர் இருக்கா, அப்படியே மாடிஃபை பண்ணிக்கிறேன். இங்கே SS1 இருக்கா, இங்கே வந்து ஆல்ஃபா 1. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஓகே கொடுத்துட்றேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரியேட் பண்ண சேஞ்சஸ்லாம் இங்கே மாடிஃபை ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த வீடியோவில் டைட்டில் பிளாக் எப்படி மாடிஃபை பண்ணுறது, டைட்டில் பிளாக்கில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ண வைக்கிறது, அதுக்கு என்னென்ன மாதிரி செட்டிங்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அசம்பிளி பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.